நம்ம உடம்புல வந்து எப்படி இந்த கழிவுகள் தேங்குது அப்படின்றத கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி நோய்கள் வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம உடம்புல வந்து உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதல்னு 2 விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம், அது வெளியே விடுறோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றோம், அது வெளியேறுது. இந்த மாதிரி உட்கிரகித்தல், வெளியேற்றுதல்னு 2 விஷயம் இருக்குது. இதைத்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்களும் பண்ணுது. ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பார்த்தோன்னா சத்துக்களை வந்து உள்ளே இழுத்துக்குது. அதே மாதிரி அதை செலவிட்டதை வந்து வெளியே தள்ளுது. ஸோ அது வந்து முக்கியமான கான்செப்ட். இப்போது இந்த உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதலில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு வந்து நோய்களாக வெளிப்படும். இந்த உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதல் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஏதாவது முறைகேடான உணவு முறையோ இல்லை வந்து லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது இது வந்து பாதிக்கப்படும். இப்போது உட்கிரகித்தது இல்லையா, உட்கிரகித்தல் சரியாக வெளியேறலைன்னா அது ஒரு பாதிப்பாக இருக்கும். அதனால் கழிவுகள் தேங்கி 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 செல்கள் வந்து மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உட்கிரகித்தல் இப்போது கழிவுகள் உள்ளே இருக்கும்போது உட்கிரகித்தலே பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அப்சர்வேஷனே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்பையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயம் உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதல் நடக்குதோ அப்போது அந்த பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அப்போது இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, இதை தான் வந்து இந்த பசித்து சாப்பிடுங்க அப்படின்ற பேசிக்காக சொல்கிறாங்க. நம்ம உடம்புல எப்போ பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, அடிப்படையான அஜீரண கோளாறு, அப்புறம் வந்து மலச்சிக்கல். இதுதான் வந்து 2 முக்கியமான பிரச்சனை ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணும். எல்லா டிசீஸுக்குமே இந்த உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடிப்படையாக நமக்கு அஜீரணம் இருக்கும், இல்லாட்டி மலச்சிக்கல். இந்த 2 பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே. அப்போ இந்த 2 விஷயத்த நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியாக உடம்புல வந்து கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்க முடியும். இதை சரி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பசித்து உணவை சாப்பிட்டா போதும். உங்கள் உடம்புக்கு பொருந்துகிற உணவு நீங்கள் சாப்பிட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உடம்பே பார்த்துக்கும். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. கழிவுகளை உடலே வெளித்தள்ளிவிடும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட்டு நம்ம இயற்கை மருத்துவத்தில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அக்குபஞ்சர் ரிலேட்டடாக, இயற்கை மருத்துவம் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, அண்ட் இந்த மாதிரி அக்குபஞ்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.